நாளைக்கு பத்தி எரியும். கொளுத்தாங்கன்னு கொளுத்து அர்த்தம் இருக்கு. அதாவது அவனுக்கு என்ன அதை பத்தி சிந்திச்சே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டார்கள். நீங்கள் பஸ்ஸுகளை கொளுத்துவது நம்முடைய நோக்கமில்லை, மரங்களை வெட்டுவது நம்முடைய நோக்கம் இல்லைமா. காலையில பார்த்தா மரங்கள் சாஞ்சு கிடக்கும், பஸ்லாம் கொளுத்தப்படுது. என்ன அர்த்தம் இருக்கு? யாரா புரிஞ்சு வைக்கிறான், செய்யாத செய்யுன்னு அர்த்தம். இப்படிலாம் வழிமுறைலாம் இருக்கு, ஏன்டா அப்படி செய்யாம இருக்கிறீங்கிறத அப்படி வந்து அப்படிதான் சொல்ல முடியும், கொளுத்துன்னு சொல்ல முடியும். இவன் கேச மாட்டிக்கிற கூடாது, அவன் மாட்ட மாட்டு போறான், இவன் மாட்டக்கூடாதுல்ல. கொளுத்துன மேல பேச முடியும், கொளுத்தாதன்னு பேசி இப்படிலாம் வழி இருக்கிறா, ஏன்டா செய்யாம இருக்கிறாங்க. வேற கட்சிக்காரர்கள் தலைவர்களுக்காக செய்கிறார்கள், அதை பார்த்து நீங்கள் செய்து விடாதீர்கள். அது ஹிக்மத்தா அப்படி ஏற்படுது அரசியல்வாதி. இவங்க பாசைக்கு அர்த்தம் என்னன்னு வழங்குதா? இந்த மனிதத்துக்கு கிடையாதுங்க. சொன்னா என்ன சொல்ல அதான், வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு கிடையாது. அதனால அந்த வார்த்தைகள் உள்ளத்துல சக்கியது. ஒரு சின்ன சம்பவம், இவர் உள்ளத்துல ஒரு வார்த்தைகள் ஆளுதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சொல்வதா, சான்று சொல்றதா இருந்தா ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். ஹக்கீம் பின் ஹிசாம் என்று ஒரு நபித்தோழர். அவர் வந்து மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு. எப்ப வர்றாருன்னா நல்ல செழிப்பான காலத்துல வர்றாரு. செழிப்பான காலம்னா ஜக்காத்தெல்லாம் குவிந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நல்லா வளர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம், நல்லா வர்றவங்களும் ஒட்டகம் ஆடுமுத்தி கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஒருவேளை சிறப்பு வழி இல்லாத நிலைமையெல்லாம் மாறி போய் அவங்க மட்டும் அப்படி இருந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அந்த லெவல்லயே கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. மக்களுக்கு நல்ல அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்த ஒரு நேரம். அப்ப வந்து என்ன செய்யறாருன்னா, தெரிஞ்சுக்கிட்டு ஆளு நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் நல்ல வாட்ட சட்டமா இருப்பேன், நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்களேன், எல்லாம் நிறைய தந்திருக்கிறாங்கல்ல, நானும் தகுதியான ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு வேணும்னா நான் தர்றேன், வேணும்னா நான் தர்றேன், ஆனா எது நல்லது தெரியுமா, நீ யார்கிட்டையும் கையேந்தாம நீங்க உழைச்சி திங்கிறது இருக்குல்ல, அதான் நல்லது, ஆனா நீ வேணும்னா உனக்கு தர்றேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அது நல்லது, நான் அதையே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு. போன பிறகு அதுக்கப்புறம் அவர் லட்சம் சாப்பிட்டு இருக்காரு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி, இவருடைய நிகழ்ச்சி எல்லாம் தெரியும். ரொம்ப சிரமப்படுறாரு அவர் தெரிஞ்சு, கஷ்டப்பட்டு என்னத்தையாவது மூட்டது கேச்சு, அப்படித்தான் வாழணும், கபரை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. கூப்பிட போறாங்க, தொட மாட்டேங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சிறந்தன்னு எனக்கு சொன்னாங்களோ அதைத்தான் செய்வேன், நீங்க பைத்துல் மால்ல இருந்து மாசம் மாசம் உதவித்தொகை வாங்கிக்கிறீங்கன்னு கூப்பிடுறாரு அவரு. உமரடியில் வந்து கூப்பிடுறாரு. அப்புறமேலே அவர் ஆட்சி காலத்துல நீ வாங்கிக்கலாம்ப்பா. அப்ப வந்து கேட்கும் போது திடகாத்திரமா இருந்தாரு, பிந்தி ஏழாமையெல்லாம் போயிட்டாரு. அந்த நேரத்தில் கூட கேட்கமா வாங்க மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்துட்டாங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட சரின்னு சொன்ன ஒன்றே நான் செய்ய முடியாது, கடைசி மாட்டேன்ட்டாரு. இந்த காசை வேணாம், அப்படி கிடைக்கிற வழியை வந்து கிடைக்கிற காசை யாராச்சும் வேணாமாங்களா? அதுவும் அந்த நம்மளா இருந்தா எப்படி யாக்கியம் அன்னைக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது இளைஞரா இருக்கும்போது சொன்னாங்க, இப்ப நமக்கு தான் முடியல, இல்லைன்னு ஏதாவது யாக்கியம் பண்ணிட்டு வாங்கிக்கிறோம். அவருக்காக அந்த வார்த்தையை அப்படி உள்ளத்துல பதிஞ்சு வச்சு, பசுமரத்தை ஆணி மாதிரி வாங்க மாட்டேன், உழைச்சுதான் திம்பேன். கடைசி இருந்தார்ல, தன்னுடைய சவுக்கு, அந்த ஒட்டகத்தை ஓட்டுற சவுக்கை கீழே விழுந்தா, காட்டை கீழே விழுந்தா அதை எடுத்து கேட்க மாட்டாராம், யார்ட்டையும் கேட்க கூடாதுட்டாங்க, இதை கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு உருத்தட்டையும் ஒரு உதவியும் வாங்காம, எந்த உதவியும் வாங்க கூடாது. அவர் எந்த அளவுக்கு போய் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாருன்னா, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த உதவியும் வாங்குறதில்ல, பேனா கொஞ்சம் கொடுக்கல கேட்கறது இல்லை. இப்படி எல்லாம் சின்ன அற்பமானதுல இருந்து பெரிய உதவி வரைக்கும் வாங்குறது இல்லைங்கிற அளவுக்கு அவங்க நடந்தா. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட தோழர்கள் ஒன்னு சொன்னாங்கன்னா அப்படி கட்டுப்படக்கூடிய தோழர்கள். அதெல்லாம் ஏன் கட்டுப்பட்டாங்கன்னா, உண்மையாக சொல்ற காரணத்தினாலதான். அதுல கூடுதல் குறைவுலாம் கிடையாது, நடிக்கிறது கிடையாது, யதார்த்தமா சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தமே கிடையாது. எதை சொல்றாங்களோ அது சொல்லுடைய அர்த்தம் தான், உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு சொல்றதுங்கிறது கிடையாதுன்றது விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால சைதா செய்வான்னு கேட்டதுக்கு வேணாண்டாங்க, அன்னோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரும் செய்யவே இல்லையே, அந்த ரசூலுல்லாஹ் விரும்பல, இது விரும்பலன்னு செய்ய மாட்டாங்க. அவங்க விரும்புறாங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர விரும்பலன்னு செய்ய மாட்டாங்க. அவங்க விரும்பாத ஒன்றை முகபத்து நம்ம செய்யக்கூடாது, அப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உலகத்தில் உள்ள படைப்பினங்கள்லயே எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட விருப்பமானவர் யாரும் கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் உள்ள யாரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்க உள்ளத்துல அதிகமான விருப்பத்துக்குரியவங்க. அவங்க அளவுக்கு நாங்க தாய் தந்தை யாரையும் கூட நேசிக்க மாட்டோம். அப்படி இருந்தும் கூட நான் சஹாபாக்களாகி நபித்தோழர்களாகிய நாங்கள் ஒரு சபையில் நாங்கள் இருப்போம். இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுவிட்டால் யாரும் எந்திரிக்க மாட்டோம். இன்னொரு ரிவாயத்தில் அறிவிப்புல, எங்களை நோக்கி அவர்கள் வந்தால் நாங்கள் எந்திரிக்க மாட்டோம்.
இப்படி உட்கார்ந்துருப்போம், எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, எங்களை நோக்கி உட்கார்ந்து தான் இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டவன் அப்படிங்கிறாரு. ஏன் எந்திரிக்க மாட்டோம், எழுந்திருக்க மாட்டோம்னு கேட்டா, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வெறுத்தார்கள். ஒரு தனக்காக எழுந்து நிற்பதை அவர்கள் அறவே விரும்பலன்னா இப்படி தெளிவா மனுஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்க. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிருந்தாங்கல்ல, ஆனா இவர் சொன்னா விரும்புறதை தாண்டா இப்படி சொல்றாருன்னு எல்லாரும் வழங்கிக்கிறோம். நம்ம இன்னைக்கு அவங்க சொன்னதை எப்படி புரியுறாங்க, விரும்பலன்னு நெசமா விரும்பலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ஒரு ஆள் எந்திரிக்கிறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது பாலி வருமா, நிறைய எழுதி போடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது எந்த ஒரு சஹாபியும் எழுத நிக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவன் தனக்காக பிறர் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தன்னுடைய தட்டுமிடத்தை நரகத்திலே ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், பதிவு செய்து கொள்ளட்டும். இப்ப எனக்காக ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நரகத்துக்கு ரிசர்வ், முன்கூட்டியே ரிசர்வ் முன்பதிவு பண்றோம், முன்பதிவு செய்து கொள்ளட்டும். அவன் நரகத்துக்கு முன்பதிவு செய்யறான்டாங்க. அப்படி கண்டிச்ச ஒன்றை அவங்க செய்ய மாட்டாங்க. எது நரகத்திற்கு முன்பதிவு செய்யக்கூடிய காரியம் இருக்குதோ அந்த காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. இப்படியான அந்த புகழ்ல வந்து எழுந்து நிற்பது ஒரு மனிதனுக்கு புகழ் அதிகரிக்கும். புகழே அதுல தாங்க வளர்றது. எப்படி வளருன்னு கேட்டா, அந்த காலத்துல இந்த சில சினிமாக்கள்ல இப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்தாருன்னு வைங்களேன், எப்படி முதலமைச்சர் வந்தாரு, எப்படி வந்தாருன்னா அதை யோசிச்சு பார்க்கணும்ல. 10 பேர் இருப்பான். என்ன செய்வான் தெரியுமா, சினிமாவுக்கு போகும்போதே கூட்டிட்டு போவான், காசுல ஒரு அவனுக்கு இருக்குன்னு வந்துடும். அரசியல் நடத்துறதுக்காக வேண்டி இந்த கட்சிக்காரங்க யாரு, அந்த கட்சியில அவனை வச்சு ஓட்டு வாங்க ஒரு திமுகவுடைய பேச்சாளர் சொல்றாரு, நாங்க எம்ஜிஆர் படம் இருக்கும், நாங்க வந்து கூட்டிட்டு போவோம். எங்க சைக்கிள் யாரு நன்னில் நடராஜங்கிறவன் பேச என் காலில் கேட்கிறேன். நான் சைக்கிள் கடை வச்சிருந்தேன், சைக்கிள் கடையில ஓசி சைக்கிள் கொடுத்து வாங்கடா வாத்தியார் படம் பார்க்க போன்னு கூட்டிட்டு போவோம். என்ன கண்டிஷன், படம் வரும், நான் சொல்லும்போது கை தட்டணும், நான் சொல்றவங்க கை தட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு போவோம். டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்து தியேட்டர்ல கொண்டு உட்கார வைக்குவோம். உட்கார வச்ச உடனே பச்சு ராஜா பிலிம்ஸ் வழங்கும் அண்ணா தட்டவான்னு கேட்பான். தட்டாடா மலைக்கண்ணன் அண்ணா தட்டவா தட்டாடா என்ன எப்ப தண்ணு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வழங்கும் அதட்டாமா அதட்டுறது. அதாவது இப்படி 4 பேர் தட்டினாதான் செல்வாக்கு கூடும். செல்வாக்கு கூடுறதுனால தட்டுறது இல்ல, தட்டித்தான் செல்வாக்கு கூட்டுறது. நீங்க நல்லா விளைவிக்கணும். செல்வாக்கு இருப்பதனால தட்டுறது இல்லைங்க. விசில் அடிச்சு அடிச்சு செல்வாக்கு 2 பேர் அடிச்சாங்கன்னா முக்கியமான ஆளா இருப்பார் போல இருக்கேன்னு ஒரு இமேஜ் உண்டாகும். அப்போ 4 பேரும் அடிப்போம். அடுத்த வாரம் 4 அடிச்சவன என்னடா விசில் பயங்கர சத்தமா கூடுவ, நம்ம அடிக்காட்டி நல்லா இருக்காது போல, நம்மள இவரை ஏத்துக்கணும் போல இருக்க. எப்படி இந்த மனிதர்கள் இந்த நாட்டில் உருவாக்கப்படுறாங்கன்னா இப்படி தத்துவதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுறது. அதே மாதிரி எந்திரிச்சு நிற்ப ஒரு ஆளுக்கு எந்திரிச்சு நிக்கணும்னு வைங்களேன், எந்திரிக்காக நினைச்சுவான். எந்திரிக்கிறத பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் எந்திரிக்கிறான்னு வைங்க, மீதி உள்ள 90 எந்திரிச்சுவான். அவன் நினைக்குவான் எந்திரிக்கிறான், நமக்கு தான் தெரியல போல இருக்கு, ரொம்ப ஃபேமஸான ஆளா இருப்பார் போல இருக்கு, எந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருவான். இப்படி எந்திரிக்க வச்சு ஒருத்தன் எந்திரிக்கிறத பார்த்து எந்திரிக்க வைக்கிறது, கை தட்டி செல்வாக்கு வளர்க்கிறது, விசில் அடிச்சு செல்வாக்கு வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு கிறுக்குத்தனமாக செல்வாக்கு வளர்ப்பதற்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. காலில் விழுறதுனால எதுக்கு பண்றான், காலில் விழுகிறது உலகம் பூரா பாக்குது, பார்த்தா காலில் எல்லாம் விழுற அளவுக்கு தியாகம் பண்றாங்க, நம்ம ஓட்டையாச்சு போடுவோம். இல்ல அது மென்டலா நம்மளை தயார்படுத்துறது. அவன் கருணாநிதி இருந்தா உசுர கொடுக்குறான், காலில் விழுகுறான், ஜெயலலிதா காலில் விழுகுறான், நம்ம தலைவிக்கு ஒரு ஓட்டாக போடக்கூடாதா அப்படின்னு அந்த மென்டலா அவன் வந்து வெளிப்படையாக லாபத்துக்காக செய்யறான், அதை செய்ய வைக்கப்படுறான். தீமிதி தீ கொளுத்துறது எதுக்கு நினைக்கிறீங்க, தீக்குளி சாவானா, சாவானா உசுர மாச்சிக்கிறானா, தீக்குளி சாவானா, தீக்குளிச்சு இவங்களே சாவ கிடக்கிறவன் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவன் ஊத்தி விட்டு குளிச்சு விட்டுட்டு தலைவருக்காக தீக்குளிச்சான்னு சொல்லி விடுறாங்க. எவன் போய் மகனை உதவி தீக்குளிப்பான் அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்லி கூட்டு போறதுன்னா விளையாட்டு சொல்ல, சிரிக்கிறதுக்கு சொல்லல. ஒருத்தனை சொல்ற பேப்பர்லாம் பேர் வரும், நீ மண்ணனை ஊத்து தீ குளிக்கிற மாதிரி போடுவோம், தீ குளிக்க வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஃபேமஸ் ஆயிரும் கூட்டிட்டு போயிடுறது. மண்ணெண்ணெய் ஊத்துன்னு கொளுத்து போட்டுருவாங்க. அவனை சாவுறதுன்னு கூட்டிட்டு போறது இல்ல, மண்ணெண்ணெய் ஊத்துறவன போலீஸ்காரன் பிடிச்சிருவான்னு நினைச்சுதான் அவன் கூட்டு போறவன. அவனை கூட்டிட்டு போகும்போது விளையாட்டு சொல்லணுங்க, எதார்த்தம் தான். எவனாச்சும் வந்து இவங்க மேல பெரிய பிரியமா, இவங்க எல்லாரும் சாவு அளவுக்கு இருக்கவங்களா இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. நீ இப்படி பண்ற பேப்பர்ல பேர் வரும்டா, தீ குளிக்க முயன்றவர் கைது வரும், அப்படி ஒரு முக்கியமான பதவி கிடைக்கும், சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். ஒரு தியாகி மாதிரி காட்டிட்டேன்னு சொன்னா அடுத்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவன் ஊத்துற வேலை தானே, பரவாயில்ல ஊத்துவான், போட்டுவான். அரசியல் நடத்துறான், இவனை வச்சு ஜெயிக்கிறவன் இருப்பான்ல, அவன் செலுத்தி விட்டுருவான்.
ஐயோ ஆமான ஆளுக்குள்ள எதுக்கு இது இப்படி எல்லாம் தீ குளிக்கணும்னா செல்வாக்கு ஏறும். அதாவது மக்கள் எவ்வளவுக்கு கீழே போறான் அவனுக்காக வேண்டி அவ்வளவுக்கு இவனுடைய மதிப்பு ஏறும். இவனுக்காக மக்கள் கீழே போகணும். தன்னை நாயை விட கீழே ஆக்கிக்கணும், காலை விழுந்து கழுவணும், காலில் விழுந்து கும்பிடணும். அவன் நாக்குனால சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் அதெல்லாம் சொல்லி அவனை புகழணும். இப்படி எல்லாம் தன்னை எவ்வளவுக்கு ஒருவன் கீழே வந்து எந்த அளவுக்கு நான் இப்படி சொன்னான்னு தலைவா நீ ஆணையிட்டால் நான் மலத்தை கூட தின்பேன்னு சொன்னான்னா அவனுக்கு கிரேடு. இப்படி சொல்லலாம்.